மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையையொட்டி ஜெகத் ஜனனி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்ததை விரிவாக கூற வருகிறார் எமது செய்தியாளர் நதீம். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நதீம். இந்த நிகழ்வையொட்டி மக்களுடைய வருகை, பக்தருடைய வருகை எந்த அளவுக்கு இருந்தது? விவரங்கள். நிச்சயமாக அருணேஷ், விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மிக பெரிய திருத்தலமாகும். இத்திருக்கோயில பாத்தீங்கன்னா மார்கழி மாத அமாவாசையை தான் அதிகாலை முதலே பார்த்தீங்கன்னா நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா அலங்காரம் செய்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாரத்தை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். உற்சவர் அங்காளம்மன் பாத்தீங்கன்னா ஜெகத் ஜனனி அலங்காரத்தில் பக்தர்கள் அருள்பாலித்தார். மேலும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பூசாரிகள் பார்த்தீங்கன்னா வழக்கம்படி உற்சவர் அங்காளம்மனை ஊஞ்சல் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு தாலாட்டு பாடல்களை பாடி நெய்வேத்தியம் செய்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை நெய் தீபம் ஏற்றி ஓம் சக்தி அங்காளம்மா என்று வழிபட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி அங்காளம்மன் தரிசன காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நதீம்.